அனைவருக்கும் வணக்கம். இன்று 29/12/26 பத்தி, அதாவது முக்தி நிலைகளை பற்றி சிவவாக்கியர் ஒரு சிவவாக்கியம் என்ற நூலில் கூறியுள்ளார். எப்படி என்றால், தெளிந்த நற்சரியை தன்னில் சென்று சாலோகம் பெறும், தெளிந்த நற்கிரியை பூசை சேரலாம் சாமீபமே, தெளிந்த நல்யோகம் தன்னில் சேரலாகும் சாரூபம், தெளிந்த ஞானம் நான்கிலும் சேரலாம் சாயுச்சியமே என்கிறார் சிவவாக்கியர். இறைவனின் உருவடிவம் ஒன்றினையே பொருள் என உணர்ந்து இயற்றப்படும் வழிபாடு சரியை எனப்படுகிறது. இதனால் இறையுலகத்தில் உள்ள இன்பங்களை நுகர்ந்து வாழுதல் என்ற சாலோகம் உண்டாகிறது. ஒன்றினையே பொருள் என உணர்ந்து அகம்புறம் இரண்டாலும் இயற்றப்படும் வழிபாடு கிரியை எனப்படுகிறது. இதனால் இன்பத்தோடு ஒரு புதல்வனைப் போல இறைவன் அருகில் அமரும் நிலை சாமீபம் உண்டாகிறது. பக்தன் தன் வெளித்தோற்றம் துறந்து உள்ளடங்கி இறைவனின் அருவம் ஒன்றினையே பொருள் உணர்ந்து ஏற்றப்படும் வழிபாடு யோகம் எனப்படுகிறது. இதனால் இறைவனை போன்று உருவந்தாங்கி இன்பம் நுகரும் நிலை சாரூபம் எனப்படுகின்றது. சாஸ்திரம் ஆராய்ந்து அவற்றின் சாரத்தை குருவினிடம் கேட்டவற்றை சிந்தித்து தெளிந்ததை மேற்கொண்டு ஞானம் அறிபவன் அறியப்படும் பொருள் இவற்றை கடந்து பரம்பொருளுடன் இரண்டர கலத்தல் வந்தது ஞானம் எனப்படுகிறது. ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் பெரிய புராணத்தில் சொல்லி கூறியுள்ளார். இதனால் இறைநிலையோடு இரண்டர கலந்து பிரியாது அவனை பற்றும் நிலை சாயுச்சியம் உண்டாகிறது. ஞானமானது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை என 4 வகைப்படும். இவற்றை கடைப்பிடிக்க பரமுக்தி கிடைக்கும். இந்த 4 வகை மார்க்கங்களையும் அரும்பும் மலர் காய்கனிக்கு ஒப்பிட்டு விளக்கியவர் தாயுமானவர். முக்தியில் பல வகைப்படும். அவைகளில் வாழும் பொழுதே உயர்ந்த ஞானத்தை அடைந்து நிலையான ஆனந்தத்தை உண்டாகின்ற ஜீவன் முக்தி நிலை இங்கு மிக உயர்வாக பேசப்படுவதற்கு காரணம் என்னவெனில், சரீரம் எடுத்து பிறக்கின்ற ஜீவர்களில் மனிதன் மட்டுமே அந்த பரமாத்மாவை அறிந்து அவருடன் இரண்டர கலந்து விடுகின்ற உயர் ஞானத்தை அடைய முடியும். அந்த ஞானத்திற்கு தகுதி என்பதே இந்த 6 அறிவை கொண்ட மனித சரீரம் மட்டுமே ஆகும். மற்ற குறைந்த அறிவை கொண்ட சரீரங்களில் வந்த ஜீவர்களுக்கு இந்த தகுதி கிடையாது. இதில் மனிதன் என்னதான் கர்ம காரியங்களான பூஜை, தியானம், யோகம் என்று எதை செய்தாலும் அதன் வாயிலாக அவனது மனம் தூய்மையை அடைய முடியுமே தவிர ஆத்ம ஞானத்தை அடைய முடியாது. அதுவே ஒருவன் சத்குருவை அடைந்து மனித சரீரம் எடுத்ததின் நோக்கத்தை அறிந்து மகத்தான சாஸ்திரத்தை விசாரித்து அதன் வாயிலாக தன்னை பற்றியும் இந்த தரணியை பற்றியும் தரணிக்கு காரணமான ஈஸ்வரனை பற்றியும் உண்டாகின்ற சந்தேகங்களை தெளிந்து அதனால் கிடைத்த ஆத்ம ஞானத்தினால் பல பிறவிகளுக்கு காரணமான அறியாமையை நீக்கி அனைத்து அண்ட சராசரங்களும் தன்னிலிருந்து வேறுபட்டதல்ல என்ற அகண்ட வஸ்துவாக தன் சொரூபத்தை அறிய முடிகின்றது. அதாவது ஜீவன் ஈஸ்வரன் இந்த உலகம் மூன்றும் ஒன்றே என்ற உயர்ந்த ஞானத்தினால் வாழும் பொழுதே இந்த உலகத்தை அனுபவித்து வாழ்கின்ற ஆனந்த வாழ்க்கை உண்டாகின்றது. இதுவே ஜீவன் முக்த நிலை எனப்படும். மற்ற முக்திகள் அனைத்தும் இந்த ஜீவன் முக்தர்கள் அடைந்த இந்த ஞானத்துக்குள் அடக்கம். அது எவ்வாறெனில், இருக்கின்ற ஒன்றேயான நான் என்ற உலகத்தில் வசிக்கும் லோகத்திற்கு சென்று சந்தோஷத்தை அனுபவிப்பது சாலோக முக்தி என்பதுவே. ஈஸ்வரன் என்று தனக்கு வேறாக உள்ள ஒருவருக்கு சமீப முக்தி சென்று சேவைகள் செய்ய இருப்பதையோ அல்லது கண்ணிற்கு தெரியாத சூட்சும நிலையில் உடலை இல்லாத ஈஸ்வரனின் உடலை எடுப்பதையோ சாரூப முக்தி வாழும்போதே அனுபவமாக உறுதி செய்ய முடியாது. இதை கற்பிதம் என்றே கூற வேண்டும். காரணம், அதன் அனுபவம் நமக்கு இறந்த பிறகு உண்டாவதால்
அதன் நம்பகத்தன்மையும் அனுபவமும் நம்மிடையே கிடையாது. ஆனால் சாஸ்திர விசாரம் மேற்கொண்டு அடைந்த ஆத்ம ஞானத்தினால் உண்டாகின்ற ஜீவன் முக்தி நிலை அனுபவம் வாழும் பொழுதே உண்டாகின்றது. அதை அனந்தமாக அனுபவிக்கவும் முடிகின்றது. ஆகவே நிகழ்காலத்தில் நிச்சயிக்கப்பட்ட உறுதியான அனுபவத்தை தவிர்த்து எதிர்காலத்தில் ஒன்றை அடையப் போகின்றோம் என்ற எதிர்பார்ப்பு உறுதியான நிச்சயிக்கப்பட்ட நம்பகத்தன்மை கொண்டதாகாது என்பதனால் விசாரம் மட்டுமே விபரீத புத்திக்கு தீர்வாகும் என்று இங்கு சாஸ்திரத்தின் வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது. எனவே ஞானம் மற்றும் மனிதப்பிறவியின் மகத்தான பலன் என்றால் அது மிகையாகாது. அந்த ஆத்ம ஞானம் எப்படி வருவது என்றால் இடைவிடாத விசாரத்தில் தான் வரும். விசாரம் என்பது என்னவென்றால், இந்த கண்ணிற்கு தெரியாத சூட்சும மனம் ஆசைகளை அனுபவிக்க விரும்பி அதற்கு எடுத்துக்கொண்ட கண்ணிற்கு தெரிகின்ற ஸ்தூல உடலில் பல பிறவிகளாக சேர்த்து கொண்ட சம்ஸ்காரங்களான பதிவுகளை காரண உடலாக வைத்து கொண்டிருக்கும். இவ்வாறு மனமானது காரண உடலாக சேகரித்து கொண்ட ஆசைகளை கண்ணிற்கு தெரியாத சூட்சும உடலில் இருந்து கண்ணிற்கு தெரிகின்ற ஸ்தூல உடலில் வந்து அனுபவிக்க விரும்பி அந்த உடலின் இந்திரிய காரணங்களின் வாயிலாக இந்த அழியக்கூடிய உடலை நான் என்று அபிமானித்து கொள்ளும். இதில் நான் என்று அபிமானிக்க தகுதி கொண்டது அழியக்கூடிய உடலை கொண்ட மனமா அல்லது ஆத்மாவா, அல்லது ஆத்மா என்ற அறிவை அறிவது எது, ஜடம் எது, ஜடமான உடலையும் அறிவான ஆத்மையும் ஒன்றாக கருதுகின்ற பந்தம் எது, நிகழ்ச்சியான மகிழ்ச்சியை தரும் வீடு வேறு எது என்று பலவாறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு சீர விசாரிப்பதே விசாரம் எனப்படும். அதாவது கடந்த முற்பிறவிகளில் கடைபிடித்த பலவிதமான பூஜை, தபம், தியானம், உபாசனை, தான தர்மங்கள் மற்றும் கோமங்கள் போன்ற நற்காரியங்களால் உண்டான புண்ணியங்களின் பலனாக ஞானம் உண்டாகவே ஆகாது. பிறகு ஏன் விசாரம் செய்து ஞானத்தை அடைய வேண்டும் என்று கூறுகிறேன் என்றால், விசாரம் ஏன் எனில் அதற்கு காரணத்தை கூறுகிறேன், கேட்பாயாக. முற்பிறவிகளிலும் இப்பிறவிகளிலும் செய்த பூஜை, சபம், யோகம், தியானம் போன்ற பலவிதமான நற்காரியங்களை காமிய கர்மமாக செய்யாமல் நிஷ்காமியமாக செய்து அதனால் உண்டான நற்பலன்களான புண்ணியங்களை ஈஸ்வரர் படம் செய்திடின் அதன் மேலான பலனாக மனதின் சம்ஸ்காரங்களான பலவிதமான ஆசை பதிவுகள் நீங்கி மனம் தூய்மையடைந்து சுத்த சித்தி உண்டாகிவிடும். இவ்வாறு சுத்தியான மனதில் நித்திய அனித்திய விவேகம் உண்டாகி ஆசைகள், கோபங்கள் முதலிய மோகங்கள் நீங்கி சத்துவ குணம் உண்டாகும். இந்த சத்துவ குணம் வந்தவனுக்கு தன்னை அறிகின்ற தத்துவங்கள் சாஸ்திரத்தின் வாயிலாக கேட்டு அறிந்து அதில் உண்டான சந்தேகங்களை சத்குருவிடம் விசாரிப்பதன் மூலமாக தெளிவை பெற்று ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். பக்தி, வைராக்கியம், சுவர்க்கம் போன்ற பரலோகங்கள், அஷ்டமா சித்திகள், தவநிஷ்டைகள், யோகம், தியானம் மற்றும் சாரூப முக்தி போன்ற அனைத்து உயர்ந்த நிலைகளை கொடுக்கின்ற கர்ம காரியங்கள் சித்த சுத்தியை உண்டாக்கி மோகத்தை அழித்துவிடும். இந்த கர்மங்களை செய்து விவேகத்தை அடைய முடியாதா? விசாரம் செய்துதான் ஞானத்தை அடைய முடியும். ஒருவன் அதுபோலத்தான் சச்சிதானந்தத்தில் தோன்றுகின்ற இன்பம், துன்பம், அசத்து மற்றும் பொய் என்ற அஞ்ஞான அழுக்குகளும் கிளிஞ்சலிலே வெள்ளியை காண்பது போன்று கற்பித்து கொண்ட மாயை தவிர உண்மை இல்லை. இத்தகைய அறியாமையை அழுக்குகளை எத்தகைய கர்மகாரியங்கள் செய்வதனாலும் நீக்கிக் கொள்ள முடியாது. அதாவது மேற்படி விசாரம் செய்தால் மட்டுமே ஆத்ம ஞானம் உண்டாகி சூரியனை கண்ட பணி இல்லாது போவதைப் போன்று அந்த பரிசுத்த ஞான ஒளி பிரகாசத்தினால் அனைத்து அறியாமைகளும் சுட்டு எரிக்கப்பட்டுவிடும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த பத்தியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை அடுத்த பத்தியில்.